மேற்கு கரை பிராந்தியத்தை ஆக்கிரமிக்க முற்பட்டால் அமெரிக்காவின் ஆதரவை இஸ்ரேல் இழக்க நேரிடும் என அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைக்கும் மசோதாவுக்கு முதற்கட்ட ஒப்புதல் கிடைத்துள்ள நிலையில் அந்த பகுதி குறித்து அரபு நாடுகளுக்கு தான் அளித்த வாக்குறுதிகளை மீறக்கூடாது என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் நாடாளுமன்ற வாக்கெடுப்பை முட்டாள்தனமான அரசியல் ஸ்டண்ட் என்றும் இதை தனிப்பட்ட அவமானமாக கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா தாக்கப்பட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், அமெரிக்கா அல்லது வேறு எந்த நாட்டின் அழுத்தத்திற்கு ரஷ்யா ஒருபோதும் அடிபணியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ரஷ்ய எல்லைக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கான பதிலடி மிகவும் தீவிரமாக இருக்கும் என எச்சரித்துள்ளார். தங்கள் நாட்டின் மீது விதிக்கப்படும் பொருளாதார தடைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் புதின் தெரிவித்துள்ளார். ONGCயில் காலியாக உள்ள 2623 அப்ரண்டிஸ் எனப்படும் பயிற்சி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. 10வது 12வது ITI அல்லது டிகிரி முடித்த 18 முதல் 24 வயதுக்குட்பட்ட நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேர்வு மெரிட் அடிப்படையில் நடைபெறும் என்றும் இதில் தேர்வாகும் நபர்களுக்கு 8,200 ரூபாய் முதல் 12,300 ரூபாய் வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 6ஆம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை குடிநீரின் முக்கிய ஆதாரமான பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து வினாடிக்கு 10,250 கனஅடியாக உள்ளது. இதன் காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 9,500 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எலான் மஸ்கிற்கு சொந்தமான செயற்கைக்கோள் இணைய சேவை நிறுவனமான ஸ்டார்லிங் இந்தியாவின் 9 முக்கிய நகரங்களில் எர்த் ஸ்டேஷன்களை அமைக்க திட்டமிட்டுள்ளது. மும்பை, நொய்டா, ஹைதராபாத், கொல்கத்தா மற்றும் லக்னோ உள்ளிட்ட நகரங்களில் இந்நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. சோதனைக்காக 100 செயற்கைக்கோள் டெர்மினல்களை இறக்குமதி செய்யவும் சில ரேடியோ ஸ்பெக்ட்ரங்களை பயன்படுத்தவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நிறுவனம் தனது ஜென் 1 செயற்கைக்கோள் தொகுப்பின் மூலம் வினாடிக்கு 600 ஜிகாபைட் திறனை இலக்காக கொண்டுள்ளது. ஸ்டார்லிங் OneWeb மற்றும் ஜியோ சேட்டலைட் நிறுவனங்களுக்கு பின் பாதுகாப்பு அனுமதி பெற்ற 3வது நிறுவனமாகும். இந்நிறுவனம் 2025 இறுதி அல்லது 2026 தொடக்கத்தில் இந்தியாவில் சேவையை தொடங்க திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசுக்கு நவம்பரில் 2.5 ஆண்டுகள் நிறைவடையவிருக்கும் சூழலில் முதல்வர் மாற்றம் குறித்த விவாதம் மீண்டும் எழுந்துள்ளது. முதல்வர் சித்தராமையாவின் மகனும் MLCயுமான யதீந்திரா புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்கிஹோலி முற்போக்கு சிந்தனையுடன் தலைமை பொறுப்பை ஏற்க தகுதியானவர் என்று யதீந்திரா பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது முதல்வர் பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கும் துணை முதல்வர் DK சிவகுமார் மற்றும் அமைச்சர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களவை தேர்தலில் 3 இடங்களில் தேசிய மாநாட்டு கட்சியும் ஒரு இடத்தில் பாஜகவும் வெற்றி பெற்றுள்ளன. ஜம்மு காஷ்மீரிலிருந்து 4 மாநிலங்களவை MPக்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் 88 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி பெற்ற நிலையில் 86 பேர் வாக்களித்தனர். தேர்தல் முடிவுகளில் தேசிய மாநாட்டு கட்சியின் சௌத்ரி முகமது ரம்ஜான், சஜத் கிச்சுலா மற்றும் ஷமி உபேராய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். ஜம்மு காஷ்மீர் பாஜக தலைவர் சத் சர்மா 32 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இது தொடர்பாக பேசிய முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான உமர் அப்துல்லா, கடைசி நேரத்தில் ஏற்பட்ட சறுக்கல்களால் ஒரு சீட்டை இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான தெஹ்ரீக் தலிபான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிரை தங்களுடன் மோதி பார்க்குமாறு சவால் விடுத்துள்ளது. தீவிரவாத அமைப்பின் தளபதி காசிம், நீங்கள் தாய்ப்பால் குடித்திருந்தால் எங்களுடன் சண்டையிடுங்கள் என்று ராணுவ தளபதிக்கு பகிரங்க சவால் விடுத்துள்ளார். அக்டோபர் 8 அன்று கைபர் பக்துன்வா பகுதியில் நடந்த தாக்குதலில் 22 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை தாங்கள்தான் கொன்றோம் என தெஹ்ரீக் தலிபான் கூறியிருக்கும் நிலையில்
காசிம் பற்றிய தகவல் அளிப்பவருக்கு பாகிஸ்தான் அரசு 10 கோடி பரிசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் 3ஆம் நாளையொட்டி தங்க தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி வள்ளி தெய்வானை சமேத சுவாமிக்கு மஞ்சள், சந்தனம், பால், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தங்கத்தேரில் எழுந்தருளி உலாவந்த வள்ளி தெய்வானை சமேத ஜெயந்திநாதரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சூர்யாவின் கருப்பு திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அப்படத்தின் இயக்குனர் RJ பாலாஜி வழிபாடு செய்தார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழா நடைபெற்று வரும் நிலையில் RJ பாலாஜி தரிசனம் செய்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் கருப்பு திரைப்படம் விரைவில் வெளியாகும் எனவும் கூறினார். இப்போதான் பாட்டு ரிலீஸ் ஆச்சு, சீக்கிரமே வந்து படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப நன்றி. முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு படம். இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், எடிட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ சீக்கிரமாக வந்து நல்ல கரெக்டான ரிலீஸ் தேதி அமையும் பட்சத்தில் கடவுள் புண்ணியத்தில் நல்ல சீக்கிரம் பெருசாக ரிலீஸ் ஆகும். மூக்குத்தி அம்மன் 2 அது வந்து சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ணுறாரு, நயன்தாராவே நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்காவை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தை ஒட்டியுள்ள 199 ஆண்டுகள் பழமையான தாவரவியல் பூங்கா சுமார் 9 கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ளது. பூங்காவின் நுழைவு வளைவு, லில்லி குளம் புனரமைக்கப்பட்டு இசை நீரூற்றுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நவீன பேட்டரியில் இயங்கும் புதிய மகிழ் ரயில் விடப்பட்டுள்ளது. அரிதான கற்றாழை செடிகளை பாதுகாக்கும் வகையில் கண்ணாடி இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இசை நடன நீரூற்று நிகழ்ச்சி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சுவர் இடிந்து விழுந்ததில் 2 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. குமாரமங்கலத்தைச் சேர்ந்த பூவரசனின் மகள் ஹரிவர்ஷினி வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. படுகாயமடைந்த குழந்தை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. விபத்து குறித்து உமராபாத் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை கள்ளழகர் கோயிலில் நடைபெற்று வந்த அனைத்து கட்டுமான பணிகளுக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. AVP பிரபு, வெங்கடேஷ் சௌரிராஜன் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் டாக்டர் அனிதா சுமந்த், C. குமரப்பன் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பொதுநல மனுக்களை பரிசீலித்த நீதிபதிகள் மறு உத்தரவு வரும் வரை கோயிலில் புதிய கட்டுமான பணிகளை நிறுத்த உத்தரவிட்டனர். மேலும் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் VR வெங்கடாச்சலம் உட்பட 4 அறங்காவலர்கள் நவம்பர் 5ஆம் தேதிக்குள் பதில் அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முதல்வர் MK ஸ்டாலின் தொடர்ந்து 3வது நாளாக ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலர், துறை சார்ந்த செயலர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் மக்கள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறும், வெள்ள பாதிப்புகள் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை வலுப்படுத்துமாறும் முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரேஷன் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசியை வழங்க மத்திய அரசு இன்னும் அனுமதி வழங்கவில்லை என வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் நென்மேனியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்ற அவர் மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார். ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு ஆணைகளையும் வழங்கினார். பின்னர் பேட்டியளித்த KKSSR ராமச்சந்திரன், டெல்டா பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள உணவுத்துறை அமைச்சரை முதல்வர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வேண்டுகோளை ஏற்று ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை இந்தியாவும் சீனாவும் குறைத்துள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட்,
ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகளுக்கு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையேயான சந்திப்பு முற்றிலுமாக நிறுத்தப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர், மீண்டும் சந்திப்பு நடைபெறும் என்பதை அமெரிக்கா நம்புவதாக கூறினார். யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் சீனா மற்றும் இந்தியா அந்நாட்டுக்கு நிதி உதவி அளித்து வருவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லூகோயில் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரபல நடிகர் மோகன்லால் யானை தந்தங்களை வைத்திருந்ததை சட்டப்பூர்வமாக்கிய கேரள மாநில அரசின் உத்தரவை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. யானை தந்தங்களுக்கான உரிமைச் சான்று வழங்கிய அரசின் உத்தரவு அரசு இதழில் வெளியிடப்படாததால் செல்லாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதன் விளைவாக 2016ஆம் ஆண்டில் மோகன்லாலுக்கு வனத்துறையால் வழங்கப்பட்ட தந்தங்களின் உரிமைச் சான்று சட்டப்படி செல்லாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு எர்ணாகுளத்தில் உள்ள வீட்டில் வருமான வரித்துறை சோதனையின் போது அவரது வீட்டில் யானை தந்தங்கள் கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து மாநில அரசு யானை தந்தங்களை வைத்துக் கொள்வதற்கு மோகன்லாலுக்கு சான்று வழங்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மோகன்லாலுக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு உள்ளது என்றும், அவர் மேல்முறையீடு செய்யாவிட்டால் வனத்துறை தந்தங்களை கைப்பற்றும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வடகிழக்கு பருவமழை காலத்தின் முதல் புயல் வரும் 27ஆம் தேதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும், பின்னர் மேலும் வலுவடைந்து புயலாக உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயல் உருவாகும் பட்சத்தில் அதற்கு மோன்தா என பெயரிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையொட்டி வரும் 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், 27ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அது புயலாகவும் வலுவடையக்கூடும் என கூறியுள்ளது. தென் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருப்பதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. நாளை கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. வரும் 27ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 65,500 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 5வது நாளாக 120 அடியாக நீடிக்கிறது. அணைக்கு நீர்வரத்து காலையில் 55,000 கனஅடியாக இருந்த நிலையில் 12 மணி நிலவரப்படி 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்மட்டம் தொடர்ந்து 5வது நாளாக 120 அடியாக நீடிப்பதால் அணைக்கு வரும் நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. தொடர் மழையால் காஞ்சிபுரம் அருகே பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாலாற்றில் 15,000 கனஅடி நீர் செல்வதால் வாலாஜாபாத்தில் இருந்து அவலூர் செல்லும் தரைப்பாலத்தில் வாகன போக்குவரத்துக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டது. இதனால் அவலூர், அங்கம்பாக்கம், கம்பராஜபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை மறுகரையில் நிறுத்திவிட்டு பாலத்தை நடந்தவாறு கடக்கின்றனர். வாகனங்களில் செல்பவர்கள் 30 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் தரைப்பாலம் 2வது முறையாக உடைந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. சமீபத்தில் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்ட நிலையில் ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் நீர்வரத்து அதிகரித்து பாலம் மீண்டும் உடைந்துள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாலம் அடித்துச் செல்லப்படுவது தொடர்வதால் ஆண்டார்மடம் மக்கள் தங்கள் பகுதிக்கு நிரந்தரமாக உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து வினாடிக்கு 10,250 கனஅடியாக உள்ளது. இதன் காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 9,500 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை அடையாறு முகத்துவாரம் பகுதியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சீனிவாசபுரத்தில் அடையாறு கடலில் கடக்கும் முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பணிகள் எந்த நிலையில் உள்ளன என முதல்வர் ஆய்வு செய்தார். மேலும் மழைக்காலம் தொடங்கிய நிலையில் அந்த பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். முதல்வர் ஆய்வின் போது அமைச்சர் மா. சுப்பிரமணியன், எம்எல்ஏ எழிலன், நீர்வளத்துறை செயற்பொறியாளர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தலைமைச் செயலர் மற்றும் துறை சார்ந்த செயலர்கள் பங்கேற்றனர். இதில் பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதிக்கப்படுவோருக்கு நிவாரண உதவிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. மதுரை மாவட்டம் மேலூர், அழகர்கோவில், கொட்டாம்பட்டி, மேலவளவு, கீழவளவு, திருவாதவூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்து திரும்பிய மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, கோவலூர், மாநகரி, பாதரக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருப்பத்தூர், சிங்கம்புணரி, திருக்கோஷ்டியூர், பிள்ளையார்பட்டி, பிரான்மலை, திருக்காளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தக்கலை உட்பட குமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இப்பகுதிகளில் பெரியார் வைகை ஆற்று பாசனத்தில் கோ 22 ரக நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன. தொடர் மழையால் நெற்பயிர்களுடன் வைக்கோலும் சேதமடைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு ஆய்வு செய்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தன. வேறுக்கிடி, சவளக்காரன் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து மூழ்கி அழுகத் தொடங்கியுள்ளன. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு குழுக்கள் அமைப்பது தேவையற்றது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு தெரிவித்துள்ளது. மாறாக மாநில அரசு கோரியுள்ள 22% ஈரப்பதம் வரை உள்ள நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும், செறிவூட்டப்பட்ட அரிசி தொடர்பான நடைமுறைகளால் கொள்முதல் தேக்கமடைவதை சுட்டிக்காட்டியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கட்சியினர் மலிவான அரசியல் செய்வதை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நெல் கொள்முதல் விவகாரத்தை அரசு முறையாக கையாளவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தஞ்சையில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். அதாவது ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக இருந்தால் இதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுங்க, அவ்வளோத்தையும் உடனடியாக கொள்முதல் பண்ணி அதை அந்தந்த உணவு கிட்டங்களை அடைச்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா அதிலே ரொம்ப காலதாமதம் ஏற்படுது. அதிலே ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆக இதை அரசாங்கம் சரியான முறையில் கையாளவில்லை என்பது தான் நம்முடைய குற்றச்சாட்டு.
திருவாரூரில் கனமழையால் சாய்ந்த குறுவை பயிர்களை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் கோமல் பகுதியில் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் அண்மையில் பெய்த கனமழையால் சாய்ந்தன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரடியாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ஹெக்டேர் அளவுக்கு சதவீதம் 33% அளவுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று கண்டறியப்பட்டு தண்ணீரால் சூழப்பட்டது 25,610 ஹெக்டேர் அளவுக்கு தண்ணீரால் சூழப்பட்டு இருக்கிறது. இப்போ தண்ணீர் வடிய அது 33% மேல் பாதிப்பு உள்ளதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு அதுக்கு கணக்கெடுக்கிற பணி மாவட்ட ஆட்சியராக இப்ப துரிதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சார், பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டேர் எவ்வளவு சார் நிவாரணம் கொடுப்பீங்க? அரசாங்கம் அறிவிக்கின்ற அறிவிப்பு முதலமைச்சர் அறிவிப்பார். விருத்தாச்சலம் சேமிப்பு கிடங்கில் மூட்டைகளில் உள்ள நெல்மணிகள் முளைக்க தொடங்கியது தொடர்பாக கடலூர் ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். விருத்தாச்சலம் நெல் சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் ஒரு வாரமாக லாரியில் காத்திருந்தது குறித்தும் மழையினால் லாரியில் இருந்த நெல் முளைத்தது குறித்தும் புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்த நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்தார். நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளிடம் விசாரணை நடத்திய அவர் இந்த விவகாரம் குறித்து விசாரித்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். விடுதலைக்காக வாழேந்தி போராடிய மருது சகோதரர்களின் 224வது நினைவு தினத்தையொட்டி சென்னையில் உள்ள அவர்களின் சிலைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கிண்டியில் உள்ள காந்தி மண்டப வளாகத்தில் மருது பாண்டியர்களுக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. அந்த சிலைகள் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அங்கு வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், திமுக MP தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்டோரும் அரசு அதிகாரிகளும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டின் விடுதலைக்காக பரங்கியருடன் போராடி உயிர் நீத்த மருது பாண்டியர்களின் நினைவிடத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள மருது பாண்டியர்களின் நினைவு மண்டபத்தில் அரசு சார்பில் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், RB உதயகுமார், செல்லூராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவர்கள் மருது சகோதரர்களின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 11,400 ஆக உள்ளது. காலையில் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக தங்கம் தொடர் உச்சம் தொட்டு வந்த நிலையில் தற்போது சற்று சரிந்துள்ளது. தங்கம் விலை உயர்வால் ஏற்பட்ட லாபத்தை உறுதி செய்ய முதலீட்டாளர்கள் தங்கள் வசமுள்ள தங்கத்தை விற்று வரும் நிலையில் அதன் விலை சரிவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். வெள்ளி விலையும் கடும் சரிவை சந்தித்துள்ளது. 1 கிலோ வெள்ளி விலை 1000 ரூபாய் சரிந்து 1,70,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி விலை 170 ரூபாயாக சரிந்துள்ளது. இந்தியாவில் நடைபெறவுள்ள ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரிலிருந்து பாகிஸ்தான் இளையோர் அணி விலகியுள்ளது. சென்னை மற்றும் மதுரையில் வரும் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10 வரை ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் அரசியல் பதற்றம் காரணமாக இந்தியாவுக்கு பயணம் செய்ய போவது இல்லை என பாகிஸ்தான் ஹாக்கி சம்மேளனம் சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்திடம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு பதிலாக விளையாடவிருக்கும் மாற்று அணி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக IPL கிரிக்கெட் பாணியிலான கிக் பாக்ஸிங் லீக் தொடர் சென்னையில் தொடங்கியுள்ளது. கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை மைதானத்தில் வரும் 27ஆம் தேதி இந்த தொடர் நடைபெறுகிறது. சென்னை, கோவை, சேலம், திருச்சி போன்ற முக்கிய நகரங்களை மையமாக கொண்ட அணிகள் இதில் மோதுகின்றன. ஒவ்வொரு அணியிலும் 12 வீரர்கள் பங்கேற்க சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளன. இளம் வீரர்களின் திறமையை வெளிப்படுத்த இது நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது.
இனப்பெருக்க காலத்தையொட்டி ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவில் லட்சக்கணக்கான நண்டுகள் கடற்கரையை நோக்கி இடம்பெயர தொடங்கியுள்ளன. கிறிஸ்துமஸ் தீவில் 10 கோடிக்கும் அதிகமான சிவப்பு நிற நண்டுகள் வசிப்பதாக கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இனப்பெருக்க காலம் தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமான சிவப்பு நண்டுகள் கடற்கரைக்கு இடம்பெயர்ந்து வருகின்றன. கடற்கரையை நோக்கி நண்டுகள் படையெடுத்துள்ளதால் சாலைகளில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு பொம்மச்சந்திரா ஓசூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை கைவிடக்கூடாது என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். அவர் தனது அறிக்கையில் ஓசூர் வரை மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டால் ஓசூருக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் என கூறப்படுவதால் அத்திட்டத்தை கைவிட கர்நாடக காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலின் மௌனமாக இருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் கூறியுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணியும் ஸ்டாலின் சித்தராமையாவின் நட்பும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இரு முதல்வர்களும் உடனடியாக பேசி பொம்மச்சந்திரா ஓசூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை திட்டமிட்டவாறு முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசுக்கு நவம்பரில் 2.5 ஆண்டுகள் நிறைவடையவிருக்கும் நிலையில் முதல்வர் மாற்றம் குறித்த விவாதம் மீண்டும் எழுந்துள்ளது. முதல்வர் சித்தராமையாவின் மகனும் எம்எல்சியுமான யதீந்திரா புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார். பொதுப்பணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்கிஹோலி முற்போக்கு சிந்தனையுடன் தலைமை பொறுப்பை ஏற்க தகுதியானவர் என்று யதீந்திரா பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது முதல்வர் பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கும் துணை முதல்வர் DK சிவகுமார் மற்றும் அமைச்சர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுச்சாமியின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திமுக எம்எல்ஏ பொன்னுச்சாமியின் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள், பல்வேறு கட்சியினர் மற்றும் மலைவாழ் மக்கள் அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து கொல்லிமலை சோளக்காட்டில் உள்ள அவரது தோட்டத்தில் 30 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார், மாதேஸ்வரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈஸ்வரன், ராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சாக்லேட் மற்றும் ஜாமில் விஷம் கலந்த தம்மை கொலை செய்ய சதி நடந்துள்ளதாக ஈக்வடார் அதிபர் டேனியல் நுபோயா குற்றம் சாட்டியுள்ளார். பொது நிகழ்ச்சியில் தாம் கலந்து கொண்டபோது அறிமுகம் இல்லாத நபர் வழங்கிய சாக்லேட் மற்றும் ஜாமில் விஷம் கலந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் அதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் நுபோயா தெரிவித்துள்ளார். உற்பத்தியின் போதோ அல்லது பேக்கிங் செய்யப்பட்ட போதோ சாக்லேட்டில் நச்சுப்பொருள் கலக்க வாய்ப்பு இல்லை என்றும் கூறியுள்ளார். எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து நுபோயா அரசுக்கு எதிராக ஈக்வடாரில் போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை இழந்த நிலையிலும் அணியின் அனுபவ வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் அணியில் நீடிப்பார்கள் என BCCI தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் 2 போட்டிகளிலும் கோலி டக் அவுட் ஆனதால் எழுந்த கேள்விகளுக்கு BCCI பதிலளித்துள்ளது. இவர்களுக்கு குறைந்தபட்சம் 2026 வரை வாய்ப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து தொடர்களிலும் இருவரும் விளையாடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.